வரும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான லோகோவை பாஜக இன்று வெளியிட உள்ளது. சென்னை கமலாலயத்தில் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், தமிழக தேர்தல் பொறுப்பாளர் முரளிதர ராவ் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இந்த தேர்தல் லோகோவை வெளியிட்டனர். தற்போது தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். களவாடப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தமிழகத்தை, கனிம வளங்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு தமிழகத்தை, எந்த விதத்திலும் தமிழக மக்களுக்கு பயனில்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்குவதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தாமரை மலர வேண்டும், தாமரை மலர வேண்டும் என்றால் தாமரை வெற்றி பெற வேண்டும். தாமரை வெற்றி பெற்றால் மட்டுமே ஒரு வளர்ச்சியான தமிழகத்தை கொடுக்க முடியும். அதனால்தான் எங்களது தாரக மந்திரமாக, இந்த தரணியை போற்றும் கருத்தாக, வெற்றி கருத்தாக, வெற்றி சித்திரமாக தாமரை வெல்லட்டும், தமிழகம் வளரட்டும் என்ற எங்களது தாரக மந்திரத்தை இன்று தமிழக மக்களுக்கு நாங்கள் அறிமுகம் செய்கிறோம். இது ஏதோ 2 வரி வார்த்தைகள் அல்ல. மக்களை வறுமையிலிருந்து வறியோரை மேம்படுத்துவதற்கு நாங்கள் எடுத்துக் கொண்டிருக்கும் சபதம் இன்று. ஆக ஏதோ பாரதிய ஜனதா கட்சி ஒரு சித்திரத்தை அறிமுகம் செய்கிறார்கள் என்பதில்லை. இதில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எங்களது உண்மையான உள்ளம் இந்த தேர்தலை, கழகங்களை தூக்கி வீசும் அளவிற்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற எங்களது கடுமையான உழைப்பு. நல்லாட்சியை கழகங்கள் கொடுக்கவில்லை, நல்லாட்சியை மத்தியில் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த ஆட்சியின் நீட்சி தமிழகத்திற்கும் வர வேண்டும் என்பதற்காக எங்களது முயற்சி. ஆக இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று புரட்சியை ஏற்படுத்த போகும் கருத்து சித்திரம் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் இந்த கருத்து சித்திரத்தை நாங்கள் இன்று ஏன் தீவிரமாக வெளியிட்டு இருக்கிறோம் என்றால், சில கருத்து கணிப்புகள் பொய்யாக திணிக்கப்பட்டு, பொய்யாக தயாரிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் உலாவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் தாக்க வேண்டும் என்ற நோக்கம் அதில் இருக்கிறது என்பது மறைமுகமாக தெரிகிறது.